மகாராஜன் இயேசு மகாராஜனுக்கு நல்ல பலத்தை நல்ல கைத்தட்டலை கொடுத்து கரகோஷங்களை கொடுத்து கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கொண்டே சொல்லுமா, இயேசு. பேய்களை விரட்டுகிற ஒரே ஒரு வல்லமையுள்ள நாமம் இயேசு. எல்லா செய்வினை கட்டுகளை அகற்றுகிற ஒரே ஒரு நாமம் இயேசு. ஆமென். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசு என்று சொல்லிக்கொண்டே கரங்களை தட்டுவோமா. ரட்சிப்பை தர வல்லவர் இயேசு. ஆமென். விடுதலை தர வல்லவர் இயேசு. ஆமென். மேலான நாமத்தை உடையவர் இயேசு. ஆமென். கரங்களை தட்டி மனதார அவரை நல்ல உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாக கரங்களை தட்டி பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே
வசனத்தை உணர்ந்தவர்களாய் பல மர பர கத்தி கல மர பல மர பல மர பர 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 பலர ரிஷரி பல மர பல மர பர பர பலர. இயேசு என்கிற நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் ஒரு அற்புதத்தை செய்கிற நாமம். இயேசு என்கிற நாமம் ஒரு நன்மையை தருகிற நாமம். தீமையானதை கூட நன்மையாய் மாறி முடிய பண்ணுகிற நாமம். ஓ இயேசு
தேவாட்டு குட்டியே, சாரோனின் அந்த அழகான முகத்தை பார்த்து கரங்களை விரித்து அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே, ஓசன்னா. கரங்களை அசைத்து ஓ கர்த்தாவே, மனதார ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. இருதயத்தின் மேல கரங்களை வைத்து உணர்ந்தவர்களாய், உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடே. கரங்களை நன்றாய் விரித்து துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கரங்களை அசைத்து ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. ஓ கர்த்தாவே, உண்மையாய் ஆராதனை செய்கிறோம் அப்பா, உண்மையாய் ஆராதிக்கிறோம், உண்மையாய் ஆராதிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்கிறோம். ஓ ரிபல மர 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 மலர. எத்தனை பேர் எங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வியாதியின் படுக்கையில இருந்த பொழுது, நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கும் பொழுது, எத்தனை பேர் எங்களை பிரிந்து சென்றாலும் தழும்பினால் சுகம் தந்த நல்ல மருத்துவரே, பரிகாரியே, பரிகாரியே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால சும்மா இருக்க முடியாது. Hallelujah. 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 துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தான். ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எனக்கு துணையாய் இருக்க முடியும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நம்மளை நடத்துவார். ஓ ஆபிரகாம் வேதனையோடு இருந்த சூழ்நிலைகளிலோ தன்னுடைய கைகள் இருந்ததான தன்னுடைய மகனை அவன் எல்லாவற்று சூழ்நிலைகளிலும் அவன் அந்த மலையில ஏற்றி நடத்தி கொண்டு போனானே. அவனுடைய மனம் எவ்வளவு பதறி இருக்கும். ஆனாலும் தேவன் அவனை நடத்தி கொண்டு போன விதங்கள் வேறு. உங்களையும் கர்த்தர் எழும்ப வைப்பாரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கு. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீது மைந்தனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் மகிமைப்படுங்க. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இந்த குருத்தோலைகள், இந்த சம்பவம் அவர் நடந்து வந்து சீசர்களோடு அவர் பெத்தானியாக்கு வந்தபோது அவர் சொல்லுகிறார், எதிராக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் குட்டியும் 2 வழிகளுக்கு நடுவில் கட்டப்பட்டதாய் இருக்கும், அவைகளை அவுத்து எனக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் வாய்விட்டு கேட்ட ஒரே ஒரு காரியம், எனக்கு கழுதை வேணும், என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த கழுதை ஒரு இடத்துல இருக்கு, அதை நீங்க அவிழ்த்து கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வாய்விட்டு கழுதைய ஆண்டவர் கேட்கிறார். நம்மளுக்கு யாராவது கழுதையை கொடுத்தாங்கன்னா, இந்த கழுதை நம்மளுக்கு எதுக்கு? கழுதை யாரும் வேல்யூவா நம்ம நினைக்க மாட்டோம். அந்த காலத்தில் கழுதைக்கு ஒரு மவுஸ் இருந்துச்சு, கழுதைக்கு என்று சொல்லி ஒரு மேன்மை இருந்துச்சு. என்ன மேன்மை பார்த்தீங்கன்னா, அரசர்கள் அரசாட்சியில் யுத்தத்துக்கென்று போகும்போது, அவர்கள் அதிகாரத்துக்கென்று கடந்து செல்லும் போது, இல்லை ஒரு காரியத்தை தீவிரமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி காணப்படுகிற வேளையில் என்ன செய்வார்கள்? குதிரையில் பயணம் செய்வார்கள். குதிரையை எடுத்து கடந்து செல்வதை நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதே வேளையில் அரசன் ஒருவன் தன்னுடைய மன சந்தோஷத்திற்கு, தன்னுடைய மன சமாதானத்திற்கு ஒரு காரியத்தை சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து போவான் என்றால், அவனுடைய மனநிலைமை சந்தோஷமாக இருக்கிறது என்றால், அவன் கழுதையின் மேல் கடந்து செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் பார்க்கிறோம், கழுதை அவ்வளவு விசேஷமானது. கழுதை சாதாரணவைகள் அல்ல. கழுதை சமாதானத்துக்கு அடையாளம். கழுதை மற்ற காரியத்தை போல வீரியமாக இருந்ததில்லை, ஆனால் கழுதை தாழ்மைக்கு அடையாளங்களாய் இருக்கிறது. அப்ப இயேசு இதுவரைக்கும் எதையும் கேட்டதில்லை, ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் கழுதையை அவர் கொண்டு வரும்படியாய் அவர் கேட்கிறாரே. அப்ப இந்த நாட்களில் கழுதையை ஆண்டவர் ஏன் விரும்புவதற்கு காரணம் என்ன, கழுதையை குறித்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு காரியம், அவர் கழுதையை கூட்டிட்டு வர சொல்றாரு. கழுதையை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கழுதையை ஏன்பா அவுக்குறீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஒருவேளை கழுதைக்கு சொந்தக்காரவங்களோ கழுதையை பார்த்து கொண்டிருந்தவங்களோ, ஏன் இதை அவுத்துட்டு போறீங்க, எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி கேட்டோன்னே அதை அனுப்பி விடுகிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை குறித்து நான் அடுத்ததாய் சொல்லுகிறேன். இப்ப கழுதை இயேசு கிட்ட வந்துருச்சு. கழுதை மேல சீசர்கள் தன்னுடைய வஸ்திரங்களை போடுகிறார்கள். கழுதை மேல இயேசுவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு இவரை என்ன செய்யறாங்க, அப்படியே எருசலேமுக்கு வீதிகளில் நடந்து போகிறாங்க. இப்ப ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணங்கள் உருவாகிறது. அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு மேசியா வருவேன்னு சொன்னாரே, அவர் ராஜாவா வருவாரே, அவர் நல்ல மனசோட வருவாரே, நம்மெல்லாம் இப்ப இருக்கிற ராஜா கிட்ட ரொம்ப அடிமைகளா இருக்கிறோமே, நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய ராஜாவை இவர் துரத்தும்படியாக ஒரு ராஜாவை கடவுள் நம்மளுக்கு அனுப்புவாரே, மேசியா வருவாரே என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்குள்ளாக மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் அது. ஏனென்றால் யூதர்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய ராஜாவினால் கொடூரமாய் என்ன செய்தார்கள், நடத்தப்பட்டார்கள். யூதர்கள் அநேக கொடூரங்களை சந்தித்தார்கள். யூதர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம், நம்மளை மீட்கும்படியாய் நம்மளுடைய வேதத்துல ஒருவர் வானத்திலிருந்து தோன்றி ராஜாவாய் கடந்து வருவார். அவர் வந்து நம்மளை எல்லாம் யார் அடக்கி வச்சிருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை அடக்கி வைத்திருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக ஒரு ராஜா கடவுள் மூலமாய் கடவுளுடைய மறுரூபத்தின் அனுபவத்தில் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த நேரத்தில்
இயேசுவும் கழுதையில் பவனி போகும்போது இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓஹோ ஒருவேளை இவர்தான் அந்த ராஜாவோ, இவரை கொண்டு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. அப்ப இவர் இப்ப எழும்பி என்ன செய்ய போறாரு? போய் அரசரை, அங்க இப்ப இருக்கக்கூடிய அரசனை அரண்மனையில போய் விரட்டி விட்டுட்டு இவர் போய் சிங்காசனத்துல உட்கார போறாருன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்குள்ள சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க, நம்மளுக்கு ராஜா வந்துட்டாரு, நம்மளுடைய ராஜாவை, நம்மளுடைய வேதனைகளை மாற்றக்கூடிய ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் தான் ஆளுகை செய்ய போறாரு, நம்ம கடவுள் வந்துட்டாரு, நம்ம எண்ணங்களை சரி, நம்மளுடைய எண்ணங்களின் பிரகாரம் இது ரொம்ப சரி என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? சந்தோஷம் அடைந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்கிளைகளை, துணிமணிகளை, விலை உயர்ந்த காரியத்தை எடுத்து அந்த கழுதை நடந்து வரும்போது, இயேசு நடந்து வரும்போது வீதியில விரித்து ராஜா வருகிறார் என்பதை அவர்கள் அங்கீகரித்து ராஜாவை கனப்படுத்தினார்கள், இயேசுவை கனப்படுத்தினார்கள். இந்த ஒரு மைண்ட் செட்டோட எருசலேமுக்குள்ளாக போகும்போது இவங்க எல்லாரும், மனுஷர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க, இவர் அரண்மனைக்கு போய் இருக்கிற ராஜாவை விரட்ட போறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம்னு சொல்லி எல்லாரும் ஒரு கூட்டம் போகுது. ராஜாவை துரத்தலாம், இன்னையோட இந்த அரசாட்சி முடியட்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இயேசு மனுஷனுடைய எண்ணங்களுக்கு அவர் சிக்கப்பட்டவரும், மனுஷனுடைய எண்ணங்களுக்கு உடன்பட்டவரும், மனுஷனுடைய விருப்பத்தை செய்யக்கூடியவருமாய் இருக்கக்கூடியவர் அல்ல, அவர் பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவர். ஆமென், அல்லேலூயா. நம்ம சில வேளையில நம்ம நினைப்போம், இயேசு நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி. இல்லை, நம்மளுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியும், ஆனா நம்ம விரும்புகிறபடி தான் செய்யணுன்றது அவருக்கு காரியம் கிடையாது. அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் காணப்படுகிறவர். ஆமென். அப்ப அவர் நம்மளுக்கும் அவர் துணையாய் இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமா என்ன செய்றாங்க? சந்தோஷத்தைப்பட்டு அப்படி பார்த்தா இயேசு அவர் அப்படியே எருசலேமுக்கு போகாம, ஏன்னா அவர் தானே முன்னாடி நடந்து போவார், கழுதை தானே முன்னாடி போகும். அப்போ அவர் அப்படி போனவர் அப்படியே வழி மாறி தேவாலயத்துக்கு போகிறாரு. தேவாலயத்துக்கு போகும்போது தேவாலயத்தில் சீர்குலைந்து இருக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி அங்கே வந்திருக்கிற அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க, இயேசு நம்மளுக்கு சுகம் செய்தார், அற்புதம் செய்கிறார், அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார், ராஜாவாய் வந்தவர் ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார், நம்மளுடைய ஆராதனையில் வந்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய நோய்களை, வியாதிகளை நீக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், உலகத்தில் அற்புதம் அல்ல, சபைக்கு தான் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். சபைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் காலையில் சாயங்காலம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அதிகமாக தேடி வருகிறோம். உலகத்தினால் உங்களுக்கு மீட்பல்ல, சபையில தான் கர்த்தர் முதலாவது நம்மளை விசாரிக்கிறார். மாற்றம் எதன் மூலமாய் உண்டாகிறது? சபை மூலமாய் நம்மளுக்கு உண்டாகிறது. கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தை எதன் மூலமாய் நம்மளுக்கு கட்டவிழ்த்து விடுகிறார்? சபை மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு கட்டவிழ்த்து விடுகிறார். நம்மளுக்கு என்றைக்கு விடுதலை? எங்க விடுதலை? சபை மூலமாய் நம்மளுக்கு விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஏனால் சபையை கர்த்தர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கைய கர்த்தர் சபையில கர்த்தர் ஆண்டவர் வைத்து சபை மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சபையாக்குவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இதுல ஒரே ஒரு காரியத்தை நம்ம இந்த நாளில் பார்த்து சீக்கிரமாய் நம்ம அவைகளை நாம் முடிப்போம். முதலாவது காரியம், மனுஷனுடைய எண்ணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, சபைக்குள்ளாக கர்த்தர் உலாவுகிறவர். அப்ப முதல் காரியம். இரண்டாவது காரியம், அந்த கழுதை, கட்டப்பட்டிருக்கிற கழுதை, அந்த கழுதையை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே அறிந்தவராய் இருக்கிறார். அந்த கழுதை யாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றேன்னு சொன்னேனே, இன்றைக்கு அந்த கழுதை நம்ம தான் அந்த கழுதை. ராஜாவை சுமக்கிற ஒரு கழுதையாய் இயேசு எனக்கு அந்த கழுதை வேணும்னு சொல்லி
வாய் திறந்து கேட்ட கழுதை யாருன்னா நம்ம தான். ஆமென். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இயேசு விரும்பி கேட்டது உங்களையும் என்னையும் தான். ஆமென். இயேசு விரும்பி கேட்டது உங்களையும் என்னையும் தான். ஆமென். அப்ப ஆண்டவர் இதுவரைக்கும் ஊழியம் செய்யும் போது குதிரையில போனதில்லை, ரதத்துல போனதில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும், மலைகளிலும் எல்லா இடத்திலும் அவர் நடந்து போயிருக்கிறாரு. இப்ப மட்டும் கழுதை எனக்கு வேணும் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், உங்கள் மேல் என் மேல் அவர் இந்த நாட்களில அக்கறைப்படுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கழுதை, அந்த கழுதையினுடைய காரியம் கர்த்தர் சொல்றார், எனக்கு அந்த கழுதை வேணும். அந்த கழுதை அங்க இருக்கு, அது கட்டப்பட்டு இருக்கு, யாரு கேட்டாலும் எனக்கு வேணும் சொல்லி அதை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. தேவ பிள்ளையே, உங்க பக்கத்துல, உங்களை அவர் பக்கத்துல வச்சு அவர் அதன் மேல பிரயாணம் பண்ணணும் சொல்லி அவர் அதிகமாய் ஆசை கொண்டவராய் இருக்கிறார். ஆமென். நம்மளுக்கோ பல கஷ்டங்கள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது, வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்ம மேல பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென். நம்மெல்லாம் கடன் அடையணும், நம்ம வியாதி மாறணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு என்ன விரும்புறாருன்னா, நீ என் கிட்ட வரணும், நான் உன் மேல உட்காந்து சவாரியா போகணும், உன்னை நான் என்ன செய்யணும், மேன்மைப்படுத்தணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கழுதையாய் இன்னைக்கு மாறக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, ஆண்டவரால் அறியப்பட்ட கழுதை, தேவனால் முற்றிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கழுதை. நீங்கெல்லாம் உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் இருந்த போதிலும் உங்களை மட்டும் ஏன் ஆண்டவர் விசேஷமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீங்க மட்டும் ஏன் இயேசு இயேசுன்னு சொல்லணும்? நீங்க ஏன் ஆலயத்துக்கு வரணும்? எங்கேயோ இருந்த உங்களை கர்த்தர் தம் மண்டையில கொண்டு வரும்படியாய் வாய் திறந்து எனக்கு அந்த கழுதை வேணும்னு சொன்னாரே. உங்கள் மேல் ஒரு பெரிய அன்பும், ஒரு பெரிய அக்கறையும், ஒரு பெரிய சாதிப்பும் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருடைய பார்வையில் நீங்க கட்டப்பட்டதா இருக்கலாம், பிரோஜனம் இல்லாததா இருக்கலாம், ஏன் உங்க வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம். ஆனா படைத்த ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ வேணும்பா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய விருப்பத்துக்கென்று நம்மளை விரும்பி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை உங்க முதுகுல வச்சு சுமக்க, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய எண்ணங்களில வைத்து சுமப்பதற்கு நீங்க இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவர் எங்கப்பா நான் சுமக்க அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? இயேசு வேணும் சொல்லி நினைங்க, அவர் உங்களை வேணும் சொல்லுகிறார், உங்களுடைய காரியம் மாறும். இதுவரைக்கும் மேன்மை இல்லாத கழுதை, அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி எத்தனையோ கழுதைகள் ஊர்ல இருந்தாலும் இந்த கழுதை நடந்து போகிற இடங்கள் எல்லாம் உயர்ந்த வஸ்திரம், கிளைகள் வெட்டப்படுகிறது. இந்த கழுதையினுடைய வாழ்க்கை வித்தியாசமாயிருக்கிறது. ஆமென். ஆமென். உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்னா உங்க சொந்தக்காரங்க மத்தியில கர்த்தர் மேன்மையான ஒரு நடத்தையை நடக்க வைப்பார். ஆமென். உங்க உறவாளிகளுக்கு முன்பதாய், உங்க எதிராளிகளுக்கு முன்பதாய் எத்தனையோ கழுதைகள் அந்த ஊர்ல இருந்த போதிலும் இந்த கழுதையினுடைய விசேஷம் வித்தியாசமாய் இருந்ததே. உங்களை ஆண்டவர் விசேஷமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியம் சபைக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்தார். இரண்டாவது காரியம், கர்த்தர் கழுதையை கர்த்தர் வேணும் சொல்லி கேட்கிறார். அந்த கழுதையை ஆகி இருக்கிற உங்களையும் என்னைத்தான் சொல்லப்பட்டுகிறது. மூன்றாவதாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். பார்க்கிறோம், இந்த கழுதை ஆண்டவரை சுமக்கிற கழுதையாய் தன்னை மாற்றி கொண்டது. அங்க பாருங்கள், கேட்கிறாங்க, இந்த கழுதையை ஏன் பாவுக்குறீங்க? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஒருவன் ஏதாகிலும் ஒருவன் சொன்னால் இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கழுதைக்கு சொந்தக்காரன் கண்ணால பார்க்கிறான், இன்னொருத்தவங்க வந்து என்ன, சீசர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இத அவுக்குறாங்க.
அப்ப இவன் கேட்கிறான், ஏன்பா அவுக்குறீங்க, எதுக்கு? அப்ப அந்த சீசர்கள் சொல்றாங்க, இது என் ஆண்டவருக்கு வேணும். இது யாருக்கு வேணும்? என் ஆண்டவருக்கு வேணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரால கட்டப்பட்டிருக்கிறீங்க, எந்த சத்துருவுடைய காரியத்தினால கட்டப்பட்டிருக்கிறீங்க, உங்களை கட்ட அவுக்க கூடாது என்று சொல்லி இதுவரைக்கும் கட்டி போட்டிருந்ததான ஒரு சில சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கட்ட அவுக்க வேண்டிய நேரத்தில் ஒருத்தவன் தடையாய் வந்து சொல்றான், ஏன் அவுக்குறீங்க, ஏன் அவுக்குறீங்க? அப்ப இந்த கேட்கிற கேள்வி எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால், இந்த கழுதைய அவனுக்கு வேணும் சொல்லி நினைக்கிறவன் தானே சொல்லியிருப்பான், ஏன் அவுக்குறீங்க, அப்படித்தானே? இந்த கீழே நம்ம சர்ச்சு பக்கத்தில் ஒரு மரம் வச்சிருக்கிறோம். அந்த மரத்தை ஒருத்தன் வந்து வெட்டுறான். நீங்களா என்ன சொல்லுவீங்க? எதுக்குப்பா வெட்டுற, உனக்கு என்ன தேவை? ஏன்னா நீங்க பார்த்து வளர்ந்த மரம். நீங்க நினைச்சிருக்கலாம் அது ஒரு கொய்யா மரம்னா கீழே போகும்போது ஒரு 2 காயை வாங்கி நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், போகும்போது வரும்போது பிடுங்கி சாப்பிட்ருக்கலாம். இல்லை நம்மளுக்கு அது நிழலாக இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். நம்ம தேவைக்காக அவைகளை வைத்திருக்கிறோம், யோசனை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ இது இன்னொருத்தருக்கு தேவைன்னு சொல்லி அது என்ன செய்யப்போது, அவுக்கப்படுகிறது. கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் நினச்சி பாருங்க. தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் சத்துருடைய பிடியிலிருந்து பிடுங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தனக்கு வசப்படுத்தணும் சொல்லி பிடுங்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் காரியங்களை கொண்டு வருகிறார். சத்துரு கூட சில வேளையில் தரமாட்டேன், எனக்கு தான் வேணும் சொல்லி சொல்ல முடியாதான். ஆமென். ரத்தம் சிந்தி மீட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக வேற திங்கிங்கில் நீங்கள் இந்த திங்கிங்கில் யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை சத்துருடைய கையிலிருந்து பிடுங்கி ஆண்டவர் அவருடைய கைகளில் கொண்டு வர விரும்புகிறார். அப்ப சத்துரு அவன் எது யாருக்கு அவன் கேட்பான், அவன் கேள்வி கேட்பான், அவன் சில காரியங்களை செய்வான். ஆனா இறுதியில் என் தேவனுக்கு வேணும்னு சொன்ன உடனே அவனே அனுப்பி விடுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேணும் சொல்லி சொல்லும்போது எந்த ஒரு தடைகளும் தடைகளாய் நிற்க முடியாது என்று சொல்லி அவைகளில் பார்க்கிறோம். ஆமென். இது ஆண்டவருக்கு வேணும். தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளை இப்படி சொல்லி வளருங்க. என் பிள்ளை ஆண்டவருக்குரிய பிள்ளை, என் கணவன் ஆண்டவருக்குரிய கணவன், என் மனைவி ஆண்டவருக்குரியவள், என்னுடைய தாய் தகப்பன் ஆண்டவருக்குரியவர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் என் ஆண்டவருக்குரியவர்கள். இப்படி சொல்லும்போது உரிமையாய் கொண்டிருக்கிறதான பாதாளத்தின் சக்திகள் அவைகளை தடுத்து நிறுத்த முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் ஒருவன் கேட்கும்போது இவைகள் என் ஆண்டவருக்கு வேணும் சொல்லும்போது அவன் அதற்கு மேற்கொண்டு ஒன்றும் செய்வதற்கு தடை பண்ணுவதற்கு விடமாட்டேன் என்று சொல்வதற்கோ வல்லமை அவனிடத்தில் இல்லை என்று அந்த இடத்துல காட்டப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை பாதாளத்திலிருந்து இந்த உலகத்துக்கென்று சுமை சுமக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற அந்த காரியங்களிலிருந்து தேவனை சுமக்க வேண்டும், இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி இரத்தத்தை சிந்தி அந்த பிள்ளையை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்மளுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளும் நாம் வேறு பிரித்து பேசி ஜெபித்து வழிநடத்தும் போது தேவ பிள்ளையே, பாதாளத்தின் வாசல் நம்ம பிள்ளைகளையோ குடும்பத்தையோ யாரையும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? அவருடைய வல்லமை அவர் வேணும்னு சொல்லிட்டார்னா பிசாசு கூட எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். அவர் தனக்கு வேணும்னு சொல்லிட்டார்னா அதை ஒருவன் அறிக்கை பண்ணும்போது பிசாசு கூட அதை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகம் தடுக்க முடியாது. கர்த்தர் கட்டவிழ்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டாரே, கர்த்தர் அந்த கழுதை இந்த கழுதை மேலதான் நான் ஏறுவேன்னு சொல்லிட்டாரே. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கழுதைகளாய் நீங்கள் ஆலயத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாரை சுமக்கிறீங்க? இயேசுவை சுமக்கிற கழுதையாய் மாற வேண்டும். ஏனென்றால்
நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் பிசாசனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லாதபடி பிடுங்கி அவிழ்க்கப்பட்டவர்கள். மூன்றாவதாய் கர்த்தரையே சுமக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாய் நாம் பார்த்தோம், ஆண்டவர் அரண்மனைக்கு போகல, மனுஷனுடைய திட்டத்துக்கு இணங்கி செயல்படல. என் ஆண்டவர் என்னுடைய திட்டத்துக்கு செயல்பட மாட்டார், அவருடைய திட்டத்துக்கு தான் அவர் என்ன செயல்படுத்துவார். ஆமென். நிறைய பேர் நீங்களும் நானும் நம்ம நினைப்போம், எனக்கு இது தேவை, என் ஆண்டவர் இதை எனக்கு செய்யட்டும், இவர் செஞ்சாதான் எனக்கு இவர் கடவுள், இல்லைன்னா இவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் உலகம் சொல்லுது. எனக்கு இந்த கடன் அடைச்சா ஆண்டவரை தேடி வரேன், இல்லைன்னா நான் தேடி வர மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை மாறினா என் கடவுளை தேடி நான் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தனமான புத்தி சொல்லும். ஆண்டவர் அதுக்கெல்லாம் இணங்க மாட்டார். அவருடைய பிதாவின் சித்தம் என்னதோ அதுக்கு தான் அவர் இணங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளும் நிறைய வேளையில் எனக்கு இது நடக்கட்டும், எனக்கு இது நடக்கட்டும், அப்போ தான் என் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன், அப்போ தான் நான் ஆண்டவருக்கு இப்படிலாம் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் சில வேளையில் உலகத்தனமான சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்முடைய புத்தி செயல்படலாம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட உலகத்தனமான மனுஷனுடைய புத்திக்கு இணங்க மாட்டார். பிதாவின் சித்தத்தை தான் அவர் செய்வார். ஆமென். அவர் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர், அவர் ஆலயத்தை தேடி வருகிறவர். அவர் ராஜாவாய் அரண்மனைக்கு போகல, ஆலயத்துக்கு வந்த தேவன். ஆமென். ஊழியத்தில் இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபையை தேவன் நடத்துகிறார். அவர் இந்த சபையை நடத்தும்படியாய் சமாதானமாய் இறங்கி வந்தவர். இந்த சபையை கர்த்தர் அவர் குதிரையில வரல, அவர் கழுதையில வந்திருக்கிறார். கழுதை என்பது சமாதானமும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாய் சபைக்குள்ளாய் கடந்து வருகிறவர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சபையில ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீங்க எனக்கு வேணும் சொல்லி கொண்டு வந்து உங்களை சபைக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பாதாளத்தின் வாசலை என் வாழ்க்கையை தடுக்க முடியாது, என் குடும்பத்தை தடுக்க வல்லமை இல்லை, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிய வல்லமைன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு கழுதையை கட்டி வைத்திருக்கிறது, அவுக்கும் போது ஏன் அவுக்குறன்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனால் இது என் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன போது அது அந்த எந்த ஒரு அதிகாரமோ தரமாட்டேன்னு சொல்லலை, விடமாட்டேன்னு சொல்லலை, அவுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னதுக்கு மீறி எந்த ஒரு வல்லமைகளும் செயல்பட முடியவில்லை. ஆமென். அப்ப தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ எதில் சிக்கப்பட்டிருக்கிற அது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை, அது ஒரு நாளும் வீரியம் கொண்டதில்லை, அது ஒரு நாளும் தேவ காரியத்துக்கு மிஞ்சி நடக்க விடாது என்பதை நீ அறிந்து கொள். ஆமென். கர்த்தருடைய வல்லமை பெரிதான வல்லமை. ஆமென். மூன்றாவதாய் பார்க்கிறோம், ஆலயத்துக்குள்ளாய் கடந்து வந்த கழுதை. அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருந்துச்சு? அந்த கழுதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதையாக இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர், நீர் எங்களுடைய முதுகுல நீர் உட்காருங்க, உங்களை நான் சுமக்கணும் சொல்லுகிற கழுதையாய் அந்த கழுதை காணப்பட்டது. ஆமென். வசனத்தை வாசித்து நாம் முடிப்போமே. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனத்தை தேவ பிள்ளைகள் வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு 16,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே. ஓகே, திரும்பவும் வாசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவின் பேரை சொல்லி அநேக உபாத்தியர்கள் அப்படின்னா உபதேசிக்கிறவர்கள். யாரு சொல்லுங்க? உபதேசிக்கிறவங்க, நல்ல ஆலோசனை சொல்றவங்க, நல்ல புத்தி
புத்திமதிகளை உங்களுக்கு சொல்றவங்க 1000 பேர் இருக்கலாம். இன்னும் ஒருபடியா சொல்றேன், உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நிறைய பேர் கிறிஸ்துவின் பெயரால நிறைய பேர் இருக்கலாம். அதை காட்டிலும் உங்களுக்கு தகப்பன்மார் இல்லையே. புத்தி சொல்றத காட்டிலும் தகப்பன் இருக்கிறது மேலானது. ஆமென். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க அந்த உலகத்துல. ஆனா ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கு கஷ்டம் வரக்கூடாது, என் பிள்ளைக்காக நான் எந்த கடையாந்திரங்கள் வரைக்கும் நான் நிற்பேன் சொல்லி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிரை கொடுத்த பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய நிலை, பிள்ளையினுடைய காரியம். ஆமென். 1000 உபதேசம் பண்றவங்க இருக்கலாம், 1000 நல்லதை வாயில சொல்றவங்க இருக்கலாம். ஆனா தகப்பன் மாதிரி அரவணைச்சு கண்டித்து புத்தி சொல்லி எச்சரித்து உங்களை பிரம்பினால் அடித்து உங்களை சரியான விதத்தில் உருவாக்கக்கூடிய யாரு என்றால் தகப்பன்மார் தான். ஆமென். சொல்லுங்க, பேசுங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 1000 பேர் புத்தி சொல்லலாம், ஆனா உரிமை யார் தெரியுமா? தகப்பனுக்கு தான். ஒருவன் ஏதோ திருடிடுவான், ஏதோ தப்பு பண்ணிடுவான். அப்ப அவன் பிடிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப மரண தண்டனை சொன்னோன்னு அவனுக்கு தாய் கூட பிறந்தவங்க வேற யாருமே இல்லை. அப்ப அந்த தாய் என்ன சொல்லுகிறாள்? மரண தண்டனை விதிக்கும்படியாக ஒரு ட்ரெஸ்ஸை அவன் மேலே போட்டு, ஏன்னா வேற ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஒரு ட்ரெஸ் அவனுக்கு போட்டு அவனை என்ன செய்வாங்க, மூஞ்செல்லாம் மூடி தூக்கில் போடக்கூடிய ஒரு கடைசி தருணம், கடைசி நிலைமை வரும்போது இந்த தாய் போய் சொல்லுகிறா, அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போடுங்க, அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போடுங்க, எனக்கு அந்த மரண தண்டனையை கொடுங்க, என் மகன் இந்த தடவை என்ன செய்யட்டும், மன்னிச்சு விட்டுருங்க, அவன் வாழட்டும் சொல்லி அந்த குற்றத்தை, அதுக்கு அவன் செய்ததுக்கு ஈடான காரியத்தை ஒரு தாயானவள், பெற்றெடுக்கப்பட்டவள், உரிமையாய் இருக்கக்கூடியவள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனசு வருகிறது. வேற புத்திமதி சொல்ற யாருமே இன்னொருத்தனுக்காக கஷ்டப்படணும், வேதனைப்படணும், அவமானப்படணும் சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. உண்மைதானே? 10 பேர் 1000 பேர் உங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. யார் உங்களை கையை பிடிச்சிட்டு அந்த வழியை, நல்ல வழியில் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு யார் போக முடியும்? தகப்பன்மார் தான் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தகப்பன் அப்படின்னா யாரை சொல்லுது? தகப்பன்னா யாரை சொல்லுது? இயேசுவானவரை சொல்லுது. இயேசுவானவர் எங்க நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு? சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? சபைக்கு தலைவராக இருக்கிறாரு. சபையில் உங்களை பெற்றெடுத்திருக்கிறாரு. உங்களை தெரிந்து கர்த்தர் சபைக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை மூலமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பேசுகிறவரும், உங்களை கண்டித்து உணர்த்துகிறவரும், உங்களை சீர்படுத்துகிறவரும் ஆண்டவர் தகப்பனாக சபையில கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப சபையில மனுஷனை பார்க்காம தேவனை பார்க்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 1000 பேர் சபைக்கு வெளியில உங்களுக்கு 1000 போதகர்களை உங்களை தெரியலாம், 1000 ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு தெரியலாம், 1000 நல்லவங்க உங்களுக்கு தெரியலாம், 1000 ஊழியம் செய்கிறவங்க உங்களுக்கு தெரியலாம், புத்திமதி சொல்றவங்க தெரியலாம். ஆனா சபையில் இருக்கக்கூடிய தேவனும் சபையை நடத்துகிற தேவனுடைய உக்கரக்காரனும் தான் உங்களுக்கு நிற்பான் என்பதை மறந்து போகாதீங்க. தகப்பன் ஸ்தானத்தில். ஆமென். உண்மையா? அதுதான் உண்மை. நீங்க எந்த இடத்துல நின்றாலும் உங்களுக்காக நிற்கும்படியாய் தகப்பன் தான் கடந்து வருவார். வாய் விட்டு சொல்றவன் வரவே மாட்டான். ஆமா, உண்மையா? வரவே மாட்டான். பெற்றெடுத்தவன் தன் பிள்ளை சாகுதுன்னு சொல்லும்போது தன் பிள்ளை சாகக்கூடிய இடத்துல கூட துணிஞ்சு போகக்கூடியவன் யாருனால் தகப்பன். ஆனால் புத்தி சொல்றவன் வரமாட்டான். என்ன செய்ய? எவ்வளவோ தடவை நான் சொல்லிட்டேன், அதை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, தகப்பன் தான் அக்கறையாக இருக்கிறவன்.
தகப்பனுடைய உள்ளம் சில வேளையில நம்மளுக்கு எசைவாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தகப்பன் நம்மளுக்காய் பரிதபிக்கப்படுகிறவர். தகப்பன் நம்மளுக்காக அநேக பரிகாரங்களை செய்யக்கூடியவர். நம்மளை மீட்கும்படியாய் அவர்தான் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். சபையை கர்த்தர் அதுக்கு தான் நம்மளுக்கு தந்திருக்கிறார். சபை மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். சத்தியங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கழுதையில பவனி கடந்து வந்து அவர் ஜனங்களுக்கு ஏற்றவாறு நடக்கல. ஆண்டவர் சபைக்கு ஏற்றவாறு பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாய் தன் கர்த்தர் நடந்தார். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜாவை மாத்திட்டு இவர் தான் ராஜாவா இருக்க போறாரு, இவர் தான் மேசியான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் இதோட ஓஞ்சி போச்சு நினைச்சாங்க. ஆண்டவர் ஜனங்களுடைய உணர்ச்சி வசப்படுகிறதுக்காக, ஜனங்கள் அழுகிறாங்க வேதனைப்படுறாங்கன்றதுக்காக கர்த்தர் மனம் இறங்க மாட்டார். அவர் பிதாவின் சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுகிறவர். ஆமென். நம்ம நிறைய காரியத்தை அழுது சாதிச்சிடலாம், ஜெபம் பண்ணி சாதிச்சிடலாம். என் சூழ்நிலைக்கு இது இல்லை. கர்த்தர் உங்களை, ஆண்டவர் சபையை கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. சபையில் நடத்துகிறது மனுஷனா இல்லை, தேவனை பாருங்கள். ஆமென். 1000 உபாத்தியமார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. அப்போ இந்த சூழ்நிலைகளில் தகப்பனாக கர்த்தர் ஆண்டவர் இருக்கிறார். சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் இயேசுவை தான் உங்கள் முதுகில் வைக்கணும். இயேசுவை உங்கள் முதுகில் லிட்ரலாக வைக்க முடியாது. ஆவியில் நீங்கள் உணரலாம். ஆனால் அடையாளமாக கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கிறாரு? சபையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அப்போ சபையை யார் சுமக்கணும்? நீங்கள் சுமக்கணும். சபையை எந்த விதத்தில் நான் சுமக்கணும்? சபைக்கு நான் அனுதினம் போகணும். சபையை குறித்ததான அக்கறையும் உத்தரவாதமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். நான் ஒரு சபைக்கு போகிற ஆள் அப்படின்னு நினைக்கும் போதே நீங்கள் சாட்சியாக வாழுவீங்க. தப்புகளை செய்ய மாட்டீங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். நான் சபையில் போய் சபையின் காரியத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது உத்தரவாதியாய், சபைக்கு உத்தரவாதிகளாய் காணப்படுகிறீங்க. சபையினுடைய ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் மூலமாய் நீங்கள் சுமக்கிறவர்களாய் மாறுகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. சபையை குறித்ததான பாரம், சபையை தூக்கி சுமக்க வேண்டிய நிலை தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கே குடும்ப பாரம். ஆமாம், ஆண்டவர் அதிலிருந்து மீட்டு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் தேவைதான், கர்த்தர் சந்திப்பார். உங்கள் முதுகுல உட்கார்ந்துக்கிறது இயேசுவாய் இருப்பார் என்றால், சபையாய் இருக்கும் என்றால், கர்த்தர் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த சபைக்கு கர்த்தர் எந்த அதிகாரத்தை தந்துக்கிறாரோ அந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த உங்களுடைய லௌகீக காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடவும் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நான் கேட்குறேன், சபைக்கு வந்து ஒருத்தர் கூட தரித்திரராக இருந்ததில்லை. சபைக்கு வந்து மேலும் மேலும் நான் கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமையோடையும் மோசமாயிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. தவறுதலாக சில பேர் புரிஞ்சிருப்பாங்க, என் சாமிக்கு ஒத்து போகலை, இப்படி தான் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை நேசித்து தேவனால் தொடப்பட்டவர்கள், இயேசுவை சுமந்தவர்கள் ஒரு நாளும் தரித்திரராய் போனதில்லை. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நான் சபையை சுமக்க வேண்டுமே, இயேசுவை நான் சுமக்க வேண்டுமே. நான் பிசாசுனுடைய வல்லமைகளை ஆண்டவரே மாற்றி கிறிஸ்துவோடைய வல்லமைகளை அறிந்தவனும் புரிந்தவனுமாயிருக்கிறேனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்த தேவனே. அப்பா, நான் உமக்காக உம்மால நான் ஆண்டவரே விரும்பப்பட்டு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கன்னா இயேசுடைய அனுமதி இல்லாம நீங்க வர முடியாது. இயேசு உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், பல நன்மைகள் நடந்திருக்கலாம். ஆனா இந்த சபைக்கு தலைவர் யாரு? இந்த சபைக்கு கதவு யாரு? இயேசு. அவர் விரும்பாம உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதும் அவரால் நடத்தி தர முடியாது. பணங்கள், காசு கொடுத்தா அது ஒரு மனுஷன் கொடுத்தான்னு சொல்லி நினைக்கலாம். சபையிலிருந்து சில உதவிகள் செய்யறாங்கன்னா அது மனுஷனா சில வேளையில நினைக்கலாம். ஆனா தேவன் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர்.
ஆண்டவர் தான் அந்த வாசல்ல நின்று உங்களை கர்த்தர் அடையாளமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நீங்க 1000 வெளியில பழக்கங்கள் இருந்தாலும், 1000 பேர் உங்களுக்கு இருந்தாலும், சபைக்கு நீங்க கட்டுப்படுகிறவர்களாய், சபையை சுமக்கிறவர்களாய், சபையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உங்க மேல உட்கார்ந்து சவாரி பண்ணுகிறது யாரு? இயேசு ராஜா. அவருடைய வார்த்தையின் படிதானே நீங்க போகணும். அவர் சொல்றத படிதானே நீங்க கேட்டு நடக்கணும். உங்க பாதைகள் அவரால் நடத்தப்படட்டும். நீங்க சபையின் வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிய கூடிய பிள்ளைகளாய், சபையில சொல்லி தருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கட்டுப்படுகிறவர்களாய் உங்களை மாற்றுங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். அவர் சமாதானமாத்தான் உங்ககிட்ட வருவாரு, கவலையோட உங்ககிட்ட வரமாட்டாரு. ஆண்டவர் உங்ககிட்ட தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தோடு நல்ல சந்தோஷத்தோட தான் உங்ககிட்ட வருகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நிரந்தரமா தருவாரு. மேல இருக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அவர் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர். உங்களையும் உங்க பிள்ளைகளுக்கும் அவர் அற்புதங்களை செய்வார், நன்மைகளை செய்வார். உங்க தலைமையில கரங்களை வச்சு ஜெபிக்கிறீங்களா? என்ன தெரிஞ்சு கொண்ட ஆண்டவரே, என்னை அழைத்த ஆண்டவரே, எங்களையும் எங்க குடும்பத்தையும் விரும்பின ஆண்டவரே, எங்களை அரண்மனைக்கு கொண்டு போகாம சபைக்கு நேராக எங்களை வழி நடத்தின ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தின ஆண்டவரே, கழுதையாயிருக்கிற நான் உம்மை சுமப்பேன், உம்முடைய கனமெல்லாம் எனக்குரியது. இயேசு வாழ்க என்று சொல்லி அவர்கள் போடுகிற வஸ்திரங்கள் மேல இயேசுடைய கால் அல்ல, கழுதையாயிருக்க ஏன் காலுதான் கனமான விதத்தில் நடத்தப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீ ஊழியம் செய்யறியா? இயேசுவுக்காக நீ பேரை சுமந்து ஊழியம் செய்கிற, கனமானதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கனத்தையும் மகிமையும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அன்புள்ள ஆண்டவரே, தலைமையில கரங்களை வைத்து ஜெபம் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளும், நான் ஏன் சபைக்குள்ள இருக்கிறேன், நான் எப்படி இந்த சபைக்கு வந்தேன், என் வாழ்க்கையில எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் யாரு? நான் ஒரு கழுதை. நான் யாரை சுமக்கணும்? நான் தேவனை சுமக்கணும். இந்த உலகத்தினுடைய வல்லமைகள், தீமைகள் என் மேல அதிகாரமா இருக்குதா? முடியவே முடியாது. அவர் சொன்னதுதான் என் வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும் என்ற சத்தியத்தை அறிந்து தேவ பிள்ளைகள் தெளிவாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. சபைக்கு கீழ்ப்படியவும், வேத வசனங்களுக்கு தன்னை நடத்தவும், தகப்பனாய் இருக்கக்கூடிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். பிள்ளைகளுடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.